பெர்சாத்து கட்சியின் உதவித் தலைவர் ரொனால்டு கியாண்டியை கட்சியில் இருந்து நீக்கம் செய்யாமல் விட்டதற்கு காரணம் அவர் செய்த நடவடிக்கைகள் முன்னாள் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீன் மேற்கொண்ட செயல்களை விட குறைவான தீவிரத்தன்மை கொண்டதாக கருதப்பட்டதாக அக்கட்சியின் தலைவர் முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். தாய்லாந்தின் பேங்காக்கில் அமாட் ஜாஹிர் ஹமீடியை சந்தித்த கூட்டத்தில் கியாண்டி கலந்து கொண்டிருந்தாலும் கட்சியின் உச்ச தலைமையின் அனுமதியின்றி புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கும் பேச்சுவார்த்தையை ஹம்சா ஜைனுடீன் வழிநடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்ததாக முகைதீன் கூறினார். கட்சியின் அரசியல் சட்டத்தையும் நடத்தை விதிகளையும் மீறியதாக கூறி பெர்சாத்து ரொனால்டு கியாண்டி மற்றும் மகளிர் பிரிவு தலைவி மாஸ் எர்மியாத்தி சம்சுடீன் ஆகியோரை இடைநீக்கம் செய்தது. இதனை அடுத்து ஹம்சாவுடன் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் தாமும் கலந்து கொண்டிருந்த போதிலும் தம்மை மட்டும் ஏன் கட்சியில் இருந்து நீக்கவில்லை என்று ரொனால்டு கியாண்டி சமூக வலைதளமான முகநூலில் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முகைதீன், ஹம்சாவின் விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அது தெளிவானது. முன்பே நான் கூறியபடி அவர் உச்சமன்றத்தின் அனுமதியின்றி பேச்சுவார்த்தைக்கு சென்றார். அது கட்சியின் அரசியல் சட்டத்தை மீறிய செயல் என்று குறிப்பிட்டார். ஆனால் இது தமது கடமை அல்ல, ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பொறுப்பு. ஒவ்வொரு வழக்கின் தீவிரத்தையும் அந்த குழு மதிப்பீடு செய்கிறது என்று முகைதீன் குறிப்பிட்டார். முழுமையான அறிக்கைகளை ஆய்வு செய்த பின்னர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வாய்ப்பும் வழங்கப்பட்ட பின்னரே முடிவெடுக்கப்படுகிறது என்று கோலம்பூரில் நடைபெற்ற பெர்சாத்து உச்சமன்ற கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் முகைதீன் இதனை தெரிவித்தார். பெர்சாத்து கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீன் ஏற்பாடு செய்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கராகான் மை பிபி தலைவர்கள் கலந்து கொண்டதை முகைதீன் யாசின் அது பெரிய விஷயம் அல்ல என்று தெரிவித்துள்ளார். அந்த நிகழ்வில் அவர்கள் கலந்து கொண்டது ஹம்சா ஜைனுடீனுக்கு ஆதரவு அளிக்கின்றன என்பதை காட்டுவதாக பொருள்படாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அவர்கள் ஏன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் என்று தமக்கு தெரியாது என்றும், ஆனால் ஹம்சா அழைத்திருந்தால் அவர்கள் கலந்து கொள்வது அவர்களுடைய உரிமை என்றும் முகைதீன் குறிப்பிட்டார். அது எதிர்க்கட்சி தலைவருடன் நட்புறவு கூட்டமாக இருக்கலாம், தமக்கு அதில் எந்த தவறும் தெரியவில்லை என்று முகைதீன் தெரிவித்தார். அவர்கள் ஆதரவு மாறிவிட்டது என்று அதனால் அர்த்தமில்லை. ஏனெனில் ஹம்சா உண்மையில் இனி எதிர்க்கட்சி தலைவர் அல்ல. அந்த பட்டத்தை பயன்படுத்துவதை அவர் நிறுத்த வேண்டும் என்று முகைதீன் தெரிவித்தார். 102 வயதான ஹோட்டல் மற்றும் நில சொத்து தொழிலதிபர் ராபர்ட் குவக் ஃபோர்ப்ஸ் வெளியிட்ட உலகின் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் மீண்டும் மலேசியாவின் செல்வந்தர் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளார். 14.2 பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து மதிப்புடன் உலக அளவில் 204வது இடத்தை பெற்றுள்ளார். இதனால் இந்த ஆண்டின் பட்டியலில் உயர்ந்த இடத்தை பெற்ற மலேசியராகவும் அவர் திகழ்கிறார். ஃபோர்ப்ஸ் தரவுகளின்படி கடந்த ஆண்டு அவரது சொத்து 12.1 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அதிகரித்திருந்தாலும் உலக தரவரிசையில் அவர் கீழே சரிந்துள்ளார். கடந்த ஆண்டு அவர் 101வது இடத்தில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராபர்ட் கோக்குடன் சேர்த்து மேலும் 14 மலேசியர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். ஹரிரயா ஐடில் ஃபித்ரி பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் மார்ச் 18ஆம் தேதியை கூடுதல் பள்ளி விடுமுறையாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பண்டிகைக்கான தயாரிப்புகளை செய்வதற்கு போதுமான நேரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூடுதல் விடுமுறை வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான கல்வி கேலண்டரின் அடிப்படையில் கெடா, கிளந்தான் மற்றும் திரங்கானு ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய குரூப் ஏ மாநிலங்களில் உள்ள பள்ளிகளுக்கு ஏற்கனவே மார்ச் 19ஆம் தேதி கூடுதல் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் மலாக்கா, ஜோகூர், நெகிரி சம்பிலான், பஹாங், பேராக், பெர்லிஸ், பினாங்கு, சபா, சராவா, ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், லபுவான் மற்றும் புத்ராஜயா ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய குரூப் பி பள்ளிகளுக்கு மார்ச் 19 மற்றும் மார்ச் 20 ஆகிய தேதிகளில் 2 கூடுதல் விடுமுறைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. பெர்மாத்தாங் சட்டமன்ற உறுப்பினர் நூருல் ஷெஷ்வானினோ மகளிர் பெர்சாத்து தகவல் பிரிவு தலைவர் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்துள்ளார். பெர்சாத்து உச்சமன்ற முன்னாள் உறுப்பினர் நோ ஒமாரின் மகளான ஷெஷ்வானி அப்பிரிவின் தலைவர் மாஸ் எர்மியாத்தி சம்சுடீன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தனது ராஜினாமாவை அறிவித்துள்ளார். கூட்டு போராட்டத்திற்கான ஒரு தளமாக செயல்பட வேண்டிய கட்சி இப்போது தலைமைத்துவ நிலைத்தன்மை இல்லாமல் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஹரிரயா ஐடில் ஃபித்ரி கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக சனிக்கிழமை முதல் மொத்தம் 27 அத்தியாவசிய பொருட்கள் பண்டிகை கால அதிகபட்ச விலை திட்டத்தின் கீழ் வைக்கப்படும் என்று உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு தெரிவித்துள்ளது.
இந்த திட்டம் மார்ச் 28 வரை நீடிக்கும் என்றும் ஹரியாவுக்கு 7 நாட்களுக்கு முன்பும் ஷவால் மாதத்தின் முதல் நாளிலும் அதற்கு பிறகு 7 நாட்களிலும் இது அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலை கட்டுப்பாடு மற்றும் லாப எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அதன் அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு அதிகபட்ச விலை திட்டத்தை தொடர்ந்தது மட்டுமல்லாமல் பெரும்பாலான உச்சவரம்பு விலைகளையும் குறைத்துள்ளதாக அவர் கூறினார். சில பொருட்கள் மட்டுமே அதிக விலைகளை காணும் என்றும், ஆனால் இது வெளிப்புற விநியோக பிரச்சினை, விநியோக நிலைகள் மற்றும் வானிலை போன்ற காரணிகளால் ஏற்படுகிறது என்றும் அவர் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். இந்த 27 பொருட்களும் இளம் சிவப்பு விலை குறி சொற்களால் பெயரிடப்பட வேண்டும் என்பதையும் வர்த்தகர்கள் அறிவார்கள் என அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக வர்த்தகர்கள் அனைத்து தரப்பினரும் இணங்குவதை உறுதி செய்வதற்காக தங்கள் அமலாக்க அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.